That means a time response system. Okay. So this is for the unit of second, time response analysis. So the time response analysis means time domain based analysis of output system performance related. Okay. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரைஸ்டாக சொல்லிடலாம். டிரான்சியன்ட் சிஸ்டம், ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், மெஷர்மெண்ட் ஆஃப் சிஸ்டம், steady state error and system domains. So bits and number design of controllers. So these are topics are discussed about it as unit of set, that is resources. So the introduction portion. So the introduction Voice means break the time again, sir. response analysis is defined as it is a purely a time domain analysis. That means the output as a function of time. We have represent our output system is mentioned with a time system. Okay. ஸோ நம்மளோட அவுட்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை நம்ம கிராஃபிக்கலில் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே நம்மளுக்கு டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சர்க்யூட் சிஸ்டத்தில் நீங்கள் லேபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் செய்யும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அதில் எக்ஸ் ஆக்சிஸ் லாஸ்ட் செமஸ்டர் நீங்கள் கண்ட்ரோல் சர்க்யூட் அனலைஸ் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃப் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே வந்து டைம் ரெஸ்பான்ஸில் தான் வரைஞ்சிருப்பீங்க, டைம் பேஸ் பண்ணி தான் வரைஞ்சிருப்பீங்க, டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃபுல்லாகவே படிக்க போகிறோம்.
Okay, audible? Sir, let's see.